ஒரு தரமான கிரன்ச்சியான ரோஸ் மில்க் வேணுமா? அடுப்பு பத்த வச்சு பச்சைக்குன்னு பால் பாக்கெட்ட பிச்சு அதுல ஊத்தி சுண்ட காசி தூக்கி ஜார்ல ஊத்தி கொஞ்சோண்டு எசன்ஸ் ஊத்தி டிங் டாங் 2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் போட்டு சீனியை தூவி விட்டு 4 பனிக்கட்டியை போட்டு அந்த ஜாரை தூக்கி மிக்சியில வச்சா ஜார் என்ன பார்த்து சுத்தி விட்டது ஜாரே இருக்குன்னு அதுக்கப்புறம் நிப்பாட்டி ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு சாக்கோ சிரப்பை ஃபில் பண்ணி அதுக்கு மேல நம்ம ரோஸ் பால் எடுத்து ஊத்தும் போது அந்த கிளாஸ் என்ன பார்த்து அப்புறமா முஸ்லி எடுத்து சும்மா கிரிட்டு தூவி விட்டு ஒரு ஸ்பூன் டிங் ஐஸ்கிரீம் வச்சு சும்மா சாக்கோ சிரப்பை ஊத்தி பினிஷ் பண்ணி பாருங்க. மஜாவான ஒரு ஷாக்கோ ஷாக் வேணுமா? அடுப்பை பத்த வச்சு நல்லா பல்லால பால் பாயெட காய்ச்சி சல்லுன்னு ஒரு பாத்திரத்துல ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு திக்கா இறக்கி யாருனக்கு அப்புறம் எடுத்து சும்மா வடிகட்டி ஜார்ல ஊத்தி 2 ஸ்கூப் ஐஸ்கிரீமே கொஞ்சம் சாக்கோ கிரீமே கொஞ்சோண்டு சாக்கோ எசன்ஸ் சும்மா சர்க்கரை தூவி விட்டு 4 ஸ்கூப் ஐஸ போட்டு சும்மா மிக்சியில சுத்தி ஒரு கிளாஸ் எதை மேல ஃபுல்லா சாக்கோ சிரப்பை ஊத்தி ஒரு ஸ்கூப் ஐஸ போட்டு சும்மா டீ ஆத்திரமே ஒரு ஆத்தி மேல நொர பொங்குற அளவுக்கு நொர மேல ஒரு ஸ்கூப் ஐஸ வச்சு மேல ஒரு சாக்கோ சிரப்பை ஊத்தி குச்சி ஒரு நல்ல ஜூஸ் குடிக்கணுமா? ஒரு கிளாஸ் எடுத்த மண்டை ஃபுல்லா லெமனை தேய்ச்சி உப்புல முக்கி எடுத்த லெமனு இஞ்சி பச்சை மிளகா வாட்டர் மெலனை போட்டு எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மாங்க இப்படிதான் நல்லா குத்தி முடிச்சு கொஞ்சம் சக்கரை தூவி விட்டு இந்த பக்கம் லெக்கர் சோடா இந்த பக்கம் ஸ்ப்ரைட் நல்லா நொர போங்குற அளவுக்கு ஊத்தி மேல கொஞ்சம் மின்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸை ஊத்தி சும்மா கலக்கி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சோடாவையும் ஸ்ப்ரைட்டையும் ஊத்தி மேல மின்ட்டை போட்டு லெமனை சொருவி நல்லா கிளாஸை திருப்பி உப்பு தாங்க கிரீம் சொல்லி தான் போனாங்க. போய் ப்ரோ டிஃப்ரெண்டா என்ன கொடுன்னு கேட்டதுக்கு ப்ரோ பெரியப்னு ஒன்று இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ அரியப் சீக்கிரமா எடுத்துட்டு சொன்னேன். எப்படி ப்ரோ சாப்பிடுறதுன்னு கேட்டா மேலே கிளாஸ் எடுக்க சொன்னேன். நானும் எடுத்தேன். வீட்டில் பால்லாம் எப்படி மேலே பொங்குமோ அதே போல கீழே பொங்குச்சு. உங்களை மாதிரி நானும் ஒரு 4 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு போடுறோம் சாமி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஸ்வீட்டு புளிப்பு ஐஸ்கிரீமு கிரன்ச்சி எல்லாம் சேர்ந்து செமையா பண்ணி பாருங்க. ராஜாவாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல கிரக மாமன் ரோஸ் மில்க் ராஜா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் கோராஃபூர் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 to 40 rupees தான். என்னோட சென்னையில மோஸ்ட் ஃபேவரட் ரோஸ் மில்க் எனக்கு இங்கே தான் கிடைச்சது. உங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பா போய் ட்ரை பண்ணீங்க. டோன்ட் ஃபர்கெட். நீங்க அண்ணா நகர்ல இருக்க கிரீம் ஸ்டோரி தான் போகணும். போய் என்ன ஆர்டர் பண்ண பாத்தீங்கன்னா ப்ரௌனி ஐஸ்கிரீம் வித் சிசிலிங். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌனியை வச்சு மேல ஒரு ஐஸ்கிரீம் வச்சு அதுக்கு மேல 2 சுகர் ஸ்டிக்கை வச்சு அதுக்கு மேல ஒரு சாக்கோபாலை வச்சு மேல சிசிலிங் ஊற்றும் போது நமக்கு ஒரே பாட்டு தான் ஞாபகம் வந்தது. குளு குளு வெண்பனி போல அப்படியே பேக்ரவுண்ட்ல பாட்டை போட்டுவிட்டு அந்த சுட இருக்க ப்ரௌனியும் சில்லுன்னு இருக்க ஐஸ்கிரீமையும் சேர்த்து சாப்பிடும் போது வேற ஃபீலிங் கொடுத்துச்சு.